ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KR2S சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 75 75. ஸோ 75 நேற்று வந்து வீடியோ போட முடியல, ஏன்னா பயங்கர வைரல் ஃபீவர்னால ஒன்றும் செய்ய முடியல, மன்னித்து விடுங்கள். அப்போது இன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னு, இந்த சாயந்தரா நேற்று பண்ணாங்களே, அதுக்கு வந்து என்னென்னா கனி வந்து சாரி கேட்டே ஆகணும் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு போய் நம்ம கேப்டன் போய் ட்ரை பண்ணார் சாயந்தரா வர வைக்கிறதுக்கு, கூப்பிட்டதுக்கு. அவங்க வந்து என்ன மணிரத்னம் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களா, 2 வார்த்தை எதுக்கு 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 சரி நான் வந்து என்ன இப்போ எல்லாம் டார்கெட் பண்ணிங்களா, நான் வந்து உட்காரேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு யார் என்ன பாட்டு பாடினாலும் அது அவங்க ஃபேமிலிக்கு அவங்கள பொறுத்து தான் பாடுறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பாப்பா பாட்டு பண்ணதுக்கு தப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்து பிக் பாஸ் பர்பஸாக ஏதாவது ஒரு பாப்பா பாட்டு போட்டார்னு வச்சுங்க டான்ஸுக்கு, அவ்வளோதான், பிக் பாஸ் மேலே கோவம் வந்துடும் அவங்களுக்கு. பிக் பாஸ் என்ன ஃபேமிலியை பற்றி பேசிட்டார், தவிர பேசிட்டாரு, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஏற்கனவே கதவிட்ட போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் அந்த கதை கொஞ்சம் திறந்து விடுங்க, இன்னும் நிம்மதியாகவும் இருக்கும் ஷோ. அது முடிஞ்சிட்டு பாரு வந்து காதல் கதை, அந்த காதல் கதை வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா அம்மா வரப்போகிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க செஞ்சு தெரியாத மாதிரியும், இன்னுமே தெரியாத பாப்பா மாதிரியும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் காம மாதிரி நீ இங்கே வந்தவொடனே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே இவங்க என்ன சொல்கிறது பயங்கரமாக, ஏன்னா இந்த வாரம் வந்து வெளியில் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு போல இருக்குது. அதை முடிஞ்சிட்டு இந்த குரூப் வின் பண்ணாங்களா, அதனால என்னென்னா யார் வந்து அவரோட ஃபேமிலி 24 hours இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பிக் பாஸே கடுப்பாட்டார், எவ்வளோ நேரம் வேணும் உட்காந்துருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னமோ குச்செல்லாம் வச்சு ஒரு கேம் விளாண்டு சொன்னாங்க ஆதிரையோட ஃபேமிலி அப்படின்னு. அவங்க சொல்கிற ரீசன் ஒரே பண்ணியாக தான் இருக்குது. அவங்க எதுக்கு ஆதிரை ஃபேமிலி வந்து என்ன செய்ய போகணும் அப்படின்னு தெரியல. 24 hours வந்து அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களா, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே செய்யலையாம். ஸோ எதுவுமே செய்யாமல் இங்கே வந்து மட்டும் என்ன செய்ய போகிறாங்க தெரியல. பிக் பாஸில் கூப்பிட்டு வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு. இன்னொன்று வந்து கனி வந்து குழந்தைய சொன்னது, அது மேபி பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சாண்டா சூஸ் பண்ணாங்க, அது ஆப்வியஸாக தெரிய விஷயம். இன்னொன்று வந்து கானா, திடீர்னு பார்த்தா கானான்னு சொல்கிறாங்க. என்னடா கானா வந்து அவர் கேப்டன் இருந்தால் நல்லா தான் பண்ண இந்த வாரம், பட் ஆனால் எதுக்கு காரணம், அடுத்த வாரம் அவர் கேப்டன்சியில் போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அவர் வந்து ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் தலை போட்டி நடந்தது. தலை போட்டியில் வந்து என்ன 2 கால்லையும் 2 பலூனை கட்டிக்கணும், அதை வந்து மிதிக்கணும், அதுக்கு வந்து ஒருத்தர் சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதில் வின் பண்ணி கேப்டன் ஆனது நம்ம காமு. அதில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த விக்ரம் வந்து திடீர்னு காலை பிடிச்சி இழுத்து அது உழவு போயிட்டார். எஃப்ஜே அந்த ஆதிரை அவங்க தூக்கி வச்சிருந்ததுனால அது வந்து ஒரு பெரிய காரணமாக சொல்லி எஃப்ஜே பயங்கரமாக கத்திட்டு இருந்தார். ஐபேக்கோ ஐஸ்கிரீம் 75 days இங்கே தங்கினதுனால எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு 75 day 75 நடந்தது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும்.